டியூப் தமிழ் வணக்கம். இன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பிறந்த நாள். இன்று ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு அமெரிக்க அதிபருக்கு பிறந்த நாள் பரிசு வழங்க நாங்கள் தயார் இல்லை. ஈரான் இன்று கையொப்பமிட மறுப்பு. இன்று கையொப்பமிட்டே ஆக வேண்டும். நேரடியாக வர முடியாவிட்டால் டிஜிட்டல் முறையிலாவது கையொப்பத்தை வைத்து இன்றைய நாளை அமைதி ஒப்பந்தம் எழுதப்பட்ட நாளாக மாற்றுங்கள் என்று அமெரிக்கா கூறியதை ஈரான் நிராகரித்தது. ஈரானில் இப்பொழுது ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வேண்டாம் என்று. ஈரானை பொறுத்தவரையில் இறுதி வடிவம் இன்னமும் தயாராகவில்லை. ஆகவே மேலும் சில நாட்கள் செல்லும் என்று நிராகரித்திருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்கை நியூஸில் வெளியாகி இருக்கின்ற சர்வதேச விவகார ஆய்வு செய்தியானது இது ஒப்பந்தமே அல்ல, ஒப்பந்தத்திற்குள் செல்வதற்கான இடையில் போடப்பட்ட ஒரு பாலம் போன்றதாக இருக்கின்றது. இது கூட இப்பொழுது இடிந்து விழும் நிலையில் தான் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை அவமானப்படுத்த வேண்டும் என்பது ஈரானுடைய இறுதி இலட்சியமாக இருக்கின்றது. அதனால் தான் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுதும் அவருக்கு துயரத்தை வழங்குவதன் மூலமாக ஈரான் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றது. எனக்கு தலை போனாலும் எதிரிக்கு சகுனப்பிழை வந்தால் சரி என்கின்ற பழமொழி இரண்டு தரப்பிற்கும் பொருத்தமாகவே இருக்கின்றது. இன்று சுவிட்சர்லாந்தில் அமைதி ஒப்பந்தம், அதற்கான விழா நடைபெறுவதற்கான ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடாகி இருந்த வேளையில் திடீரென அது இல்லை என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் இது பற்றி கூறுகின்ற பொழுது, கொள்கை இணக்கத்தின் இறுதி வரைவு இன்னமும் தயாராகவில்லை. இரண்டாவது, பேச்சுக்கள் தெளிவான இறுதி புள்ளியை இன்னமும் அடையவில்லை. நாங்கள் இந்த நாட்டில் தான் இருக்கின்றோம், எங்கும் ஓடிவிடவில்லை. எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இன்றே கையெழுத்து வைக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் ஜூன் 14 தான் என்று பிடிவாதம் பிடிக்கின்றார். அவருடைய 80வது பிறந்த நாள் என்று. இந்த நாளில் ஒப்பந்தம் எழுதப்பட்டதாக கூறி சர்வதேச ஊடகங்களில் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி இந்த அவலமான போரையே தன்னுடைய சுயநல அரசியலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பாவிக்க முயற்சி எடுக்கின்றார். அதற்கு இணங்குவதன் மூலமாக ஈரானும் அந்த தவறை இழைக்க முடியாது. டிஜிட்டல் ஒப்பந்தமும் முறியடிக்கப்படும் என்றும் அதுவும் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கின்றது. இது டொனால்ட் ட்ரம்பிற்கு பெருத்த பின்னடைவை சர்வதேச அரசியல் அரங்கில் ஏற்படுத்தி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் புத்திசாலியாக இருந்தால் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் வரை என்னுடைய பிறந்த நாளை பின்போடுகின்றேன் என்று அறிவிக்க வேண்டும். ஆனால் அப்படி அறிவிக்க கூடிய சிறந்த ராஜதந்திரிகள் அவருக்கு இருப்பதாகவும் தெரியவில்லை. கடும்போக்கு ஈரானியர் பல 100 பேர் குழுமி வெளியுறவு அமைச்சரகத்தினுடைய கிளை செயலகத்தின் முன்னால் ஆர்ப்பாட்டங்களை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எதற்காக சீறி எழுந்திருக்கின்றார்கள்? நேற்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி வழியாக உரையாற்றி அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தின் சிறப்பு அம்சங்களை கூறியிருந்தார். அதை தொடர்ந்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் அலையாக பொங்கி இருக்கின்றது. கருப்பு நிற உடை அணிந்த கடும்போக்குவாதிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினார்கள். இதில் ஆண்களும் பெண்களும் என்று இருதரப்பும் ஈடுபட்டிருந்தார்கள். இவர்களுடைய குரல், மானங்கெட்ட அபஸ் அரக்சியே உடனடியாக ஒளிந்து போ. அபஸ் அரக்சி ஒரு துரோகி. அபஸ் அரக்சி ஈரானுடைய ஆட்சிக்குள் ஊடுருவி இருக்கின்ற ஒரு சதிகாரன். சமரசம் பேசும் அரக்சியே உடன் பதவி விலகு என்று இந்த கோஷங்கள் இருந்தன. ஹோர்முஸ் நீரிணையை மூடி அமெரிக்காவிற்கு பெரும் பொருளாதார நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்ற தருணத்தில் அதை சரியாக பயன்படுத்தாமல் அமெரிக்காவிற்கு அடிபணிந்து அரைகுறை ஒப்பந்தத்தில் ஈரானை விற்பனை செய்ய முயற்சி எடுக்கின்றார்கள் என்பது இவர்களுடைய கோஷமாகும். இதுபோல தெஹ்ரானிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துள்ளன. அங்கு அபஸ் அரக்சியை மட்டுமல்ல, ஒப்பந்தத்தில் கையொப்பமிட இருந்த முகமது பாகர் கலிபாவும் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோஷம் இருந்தது. எனவே ஈரானுடைய உயர் மட்டத்தில் ஒற்றை இணக்கப்பாடு இல்லாமல் பல்வேறு அலைவரிசைகள் ஓடிக்கொண்டு இருப்பதாக வெளிநாடுகளில் வந்து கொண்டிருக்கும் செய்திக்கு இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. இது பற்றி பிரிட்டனில் இருந்து மிக ஆழமான அனுபவம் உடைய பகுப்பாளர் மைக்கேல் கிளார்க்கினுடைய பேட்டி ஸ்கை நியூஸில் வெளியாகி இருக்கின்றது. அவர் குறிப்பிடுகின்றார், இது ஓர் அமைதி ஒப்பந்தமே அல்ல,
எதிர்காலத்தில் உண்மை ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுவதற்கான ஒரு பாலம் போடுவது போன்ற ஒரு அறிக்கை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிக்கை டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதைப் போல போர் முடிந்தது என்ற பொருளை தராது. இந்த அறிக்கை எழுதியவுடன் கோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதன் மூலமாக அது நிரந்தரமான திறப்பாக அமையாது. அதை எப்படி மூடுவது என்பதை ஈரான் இந்த போரின் மூலமாக கற்றுக்கொண்டு விட்டது. எதிர்கால அரசியல் ராஜதந்திர நடவடிக்கைகளில் எல்லாமே இதை வைத்துத்தான் ஈரான் உலகத்துடன் பேரம் பேச போகின்றது என்கின்றார். ஆனால் ஈரானிடம் ஒரு அணுகுண்டு வருவதை விட இது ஆபத்தானது என்பதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்ட தவறியும் வருகின்றார்கள். மேலும் அவர் கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சொந்த அரசியல் விளம்பரத்திற்காக அவசரப்படுகின்றார். ஆனால் ஈரான் இதை இழுத்தடித்து டொனால்ட் ட்ரம்பை அவமானப்படுத்த ஆசைப்படுகின்றது. ஈரானை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்பை அவமானப்படுத்துவதனால் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் முதுகில் தட்டி ஈரானை வாழ்த்துவதற்கான வழி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பிற்கு முழுமையான அவமானத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியே இன்றைய கையொப்பமிட மறுத்தலில் இருக்கின்றது. இந்த ராஜதந்திர ஒப்பந்தமானது முழுமையான தீர்வாகவோ அல்லது கையொப்பமிட்டாலும் அழகான ஒரு தீர்வாகவோ அமையப்போவது இல்லை. இந்த பிரச்சனை இப்படியே தொடரப்போகின்றது என்பதன் அடையாளமாகவே இது இருக்கின்றது என்றும் கூறுகின்றார். இந்த குழப்பமான இழுபறி நீண்ட காலம் தொடரும் என்பது இவருடைய கருத்தாகும். கோர்முஸ் நீரிணையை தற்காலிகமாக திறப்பார்கள். உலகையே அச்சுறுத்தும் வகையில் கோர்முஸ் நீரிணையை தங்களால் மூட முடியும் என்பதை ஈரானியர்கள் கற்றுக்கொண்டு விட்ட காரணத்தினால் இனி அவர்களுடைய அரசியல் இதுவாகத்தான் இருக்கும். இது ஒரு தொடர்கதை என்று அவர் தன்னுடைய பேட்டியை நிறைவு செய்திருக்கின்றார். ஆனால் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறினார்? திட்டமிட்டபடி ஞாயிறு ஒப்பந்தம் கைச்சாத்தாகும் என்று அதிரடி அறிவிப்பு விட்டார். உடனடியாக கோர்முஸ் நீரிணை இன்று ஞாயிறே திறக்கப்படும் என்றார். உடன் ஒப்பந்தம் தயாராக வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் பெரும் பிடிவாதம் பிடித்தார். இதற்கு பதிலளித்த இஸ்மாயில் பாகாய் கையொப்பமிடுவதற்கான சாத்தியமே இல்லை, அதற்கு காலம் எடுக்கும் என்று இதற்கு பதிலும் கூறியிருந்தார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கிவிட்டோம், இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று எடுத்து விளங்கப்படுத்தினார். வரும் 24 மணி நேர கெடு முடிவடைவதற்கு முன்னர் கையொப்பம் ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நேற்று முன்தினம் நடைபெற்ற ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய சம்பவமும் அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் ஈரானை குழப்பமான இடத்தில் தள்ளி இருக்கின்றன. பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இசாக் தார் சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேசி இருக்கின்றார். பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இரவு பகலாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் பிரகடனம் என்று கூறப்படுகின்ற இந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்தால் எப்படி டொனால்ட் ட்ரம்ப் புகழடைவாரோ அதுபோல பாகிஸ்தானும் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு புகழான இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் பாகிஸ்தான் மரண ஓட்டம் ஓடுகின்றது. ஆனால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முரட்டுத்தனமான பதிலையே கொடுத்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதன்படி ஆட முடியாது என்று. விவகாரம் இந்த இடத்தில் வந்து நிற்கின்றது. இனி என்ன நடைபெறப் போகின்றது? தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய 80வது பிறந்த நாளும் அவர் சாதனை மனிதரா என்கின்ற ஆய்வுகளும் வெளியாகி இருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.